ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல இந்த பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து எப்படி பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணி நம்ம கிளாத்தில் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்லீவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ஜரியில் வந்து 3 லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மார்க்கிங் வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக இந்த அதாவது ஸ்லீவோட ஷேப்லேயே வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லோ ஒர்க் வருதுன்றனால நம்ம ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டால் தான் வந்து மார்க்கிங் கலைஞ்சாலும் ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்டரில் வந்து கீழே வந்து 3 லைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மல் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் வந்து 3 லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் காமிச்சிருப்பேன். ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணணும் செகண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் ஹெவியான ப்ளவுஸ் கிடைக்கும். சுற்றி வந்து அவுட்டர் லைன் வந்து ஜரியிலே ஒரு லைன் கொடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதோ இது கொடுத்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த மார்க்கிங் கலைஞ்சாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்டர் எந்த அளவுக்கு வேணுன்றதை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு சிம்பிளான பார்டர் தான் பண்ண போகிறோம். எப்பயும் போல் சுகர் பீடில் வந்து ஒரு லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ப்ளவுஸுமே இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த ப்ளவுஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ செயின் ஸ்டிச் அந்த ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங் ஸ்டோன் நான் வந்து பேஸ்டிங் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து மல்டி கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால பேஸ்ட் பண்ணுற ரன்னிங் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதையும் எடுத்துக்கலாம். நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ மாதிரி 2 லைனாக இருக்கும், இது மாதிரி நிறைய லைன்ஸாக இருக்கும். நான் 2 லைன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு 2 லைனாக பெருசாக வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் 2மே வச்சிடலாம். ஸோ நான் சின்னதாக வேணுன்றதுனால இதையும் நான் இன்னொன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது 2 ஸ்லீவுக்கானது அப்படியே மொத்தமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து ஒன்றா நான் கட் பண்ணி வைக்க போகிறேன். உங்களுக்கு 2ஆக வச்சா ஓகேனா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 இதை வந்து ஒன்றை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியும் எடுத்துக்கோங்க. நார்மல் ஊசி நூலையும் ஸ்டிச் பண்ணலாம், ஆரி நீடிலையும் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அகெயின் ஒரு லைன் சுகர் பீட் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அவ்வளோதான், கொடுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்டருக்கு எவ்வளோ தேவையானதோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு என்ன நம்ம மோட்டிவ் வரையணுமோ அதை வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து லோட்டஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட் எடுத்துக்கணும். நான் 3 லோட்டஸ் பண்ண போகிறேன். சென்டரில் 1, சைடில் 2. அதனால சென்டர் லைன் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு ஹைட் எவ்வளோ வேணுன்றதையும் மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஹைட் இவ்வளோ எனக்கு இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ நீங்கள் அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து லோட்டஸ் வரைஞ்சிக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரேஸ் பண்ணனாலும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ இது வரையும் போது ஏதாவது உங்களுக்கு தப்பாக இருக்குதுன்னா கூட நார்மல் எரேசரால் எரேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா சாக் பீஸில் வரைஞ்சிட்டு கூட அதுக்கப்புறம் மார்க்கரில் வரைஞ்சிக்கோங்க. இது மாதிரி பென்சிலில் சாக் பீஸ்னால் ஈஸியாக இன்னமும் கலைஞ்சிரும், கையாலே பண்ணாலே கலைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து ஈஸியாக வரையல. ஒரு சிம்பிள் லோட்டஸ் தான். ஸோ நீங்கள் ட்ரேஸ் தான் பண்ணி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதேமாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு லோட்டஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி 2 சைடுமே வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே மெஷர் பண்ணி பண்ணிங்கன்னா தான் அந்த ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மெஷர் பண்ணாமல் நான் அப்படியே வரைஞ்சோன்னா இந்த லோட்டஸ் ஒரு சைஸும் செகண்ட் லோட்டஸ் ஒரு சைஸாகவும் இருக்கும். அதனால் மெஷர் பண்ணி இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. 3 லோட்டஸ் அழகாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணியே வரைஞ்சிக்கலாம். 3 லோட்டஸும் ஒரே மாதிரி ஃபோனில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இதில் வந்து த்ரெட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஒரு லோட்டஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் வந்து இந்த சைடு பண்ண போகிறேன். நடுவில் வந்து ஜர்தோசி வச்சு பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து நான் த்ரெட்டில் பண்ண போகிறேன். இது மாதிரி நீங்கள் பிங்க் கலர் த்ரெட்டு வந்து 2ஆக எடுத்துக்கிட்டு கீழே நாட் போட்டுட்டு லோடிங் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் கொடுக்க போகிறேன், கிராஸாக. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த சைடு எடுக்கிறீங்களோ அந்த சைட்லேருந்து கிராஸாக வந்து லோடிங் ஸ்டிச் தான் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எம்போஸ்டாக இருக்கணும்னா உள்ளே வந்து ஒரு ஜர்தோசியோ இல்லை த்ரெட்டையோ வந்து இது பண்ணிவிட்டு எம்போஸ்டாக பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது ஃப்ளாட்டாக தான் பண்ணுறேன். ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த லோட்டஸ் ஃபுல்லாகவே. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து த்ரெட்டில் வந்து அந்த பிசுறுலாம் தெரியாமல் இருக்கும். ஸோ பார்க்க நீட்டாக இருக்கணும். ஃபுல்லாக வந்து லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் சென்டரில் லோட் பண்ணிட்டு அதேமாரி சைட்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி எடுத்துக்கோங்க லோட்டஸை. ஸோ அது மாதிரி ஃபுல்லாக லோட் பண்ணி எடுத்துக்கோங்க சைட்லேயும். ஸோ கொஞ்சம் மறைஞ்சிடுச்சுன்னா மேலே தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த எல்லாமே ஃபுல்லாக லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அவுட்லைன் வந்து சுகர் பீடில் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்ததுலேயும் பாருங்கள், அதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக ஒரு லோட்டஸ் வந்து ரெடி ஆகிடும். சென்டரில் வந்து ஜர்தோசி வச்சு யூஸ் பண்ணலாம். அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது சொன்னல. ஸோ இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து மோஸ்ட்டாக ஆரி ஒர்க்கில் என்னென்ன டிசைன்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டனும், என்னென்ன டிசைன்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் அடிக்கடிக்கு நிறைய டிசைன் போடுறோமோ அந்த எல்லா டிசைனுமே எல்லா ஒர்க்குமே வந்து இந்த இதில் கொடுத்துருப்போம். ஸோ ஜர்தோசி ஒர்க் இருக்கும், பீட்ஸ் ஒர்க் இருக்கும், ஸ்டோன் ஒர்க் இருக்கும், த்ரெட் ஒர்க் இருக்கும், ஜமிக்கி ஒர்க் இருக்கும். ஸோ பல்லக்கு டிசைனில் எல்லா ஒர்க்குமே வந்து இதில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ வந்து ஜர்தோசியில் சென்டரில் கொடுக்குறோம். ஸோ மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக என்னென்ன டிசைன்லாம், அதாவது என்னென்ன ஒர்க்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிப்போம். ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல் ஆரி ஒர்க்குமே வந்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜர்தோசியில் வந்து லோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. நான் இது வந்து சென்டரில் மட்டும் டபுள் சைட் ஜர்தோசி யூஸ் பண்ணுறேன். மீதெல்லாம் வந்து சிங்கிள். இதோ இந்த சைடும் லீஃப் மாதிரி நான் வந்து ஜர்தோசியில் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ மீதி இருக்க சைடெலாம் வந்து ஒன் சைடாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். நார்மல் த்ரெட்டில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி லோடிங் ஸ்டிச் தான். உங்களுக்கு எம்போஸ்டாக வேணும்னா உள்ளே வந்து த்ரெட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஜர்தோசிலே ஒரு லைன் கொடுத்துட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எம்போஸ்டாக வேணான்றதுனால நான் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளாட்டாக பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம ஜர்தோசி ஒர்க்கில் பண்ணும்போது ஏதாவது ஒரு சைடு இருந்து அந்த சைட்லேயே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு சைடுமே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு நீட்டான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். எண்ணாட் போட்டுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் எப்படிலாம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது. ஸோ இல்லைன்னா 1 ஹவருக்கு மேலே போய்டும் இந்த வீடியோ, அதனால் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக வந்து காமிச்சிருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிவிடுவேன். ஸோ கொஞ்சம் வீடியோ மட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ என்னென்ன பண்ணணும், என்னென்ன டிப்ஸோ அது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணிவிடுவேன். ஸோ எண்ணாட் போட்டு லாக் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து நம்ம சுகர் பீடில் அவுட்லைன் வந்து கொடுத்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஃபைனல் லுக் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு மாதிரி நீங்கள் சுகர் பீடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் சுகர் பீடில் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேப்புக்கு கரெக்டாக கொண்டு வந்துடணும். ஸோ 2 பீட்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணுங்கள். இந்த எட்ஜெலாம் வந்து நல்லா கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இந்த எட்ஜு வந்து நான் ஷார்ப்பாக பண்ணல, கொஞ்சம் கர்வ் மாதிரியே தான் பண்ணியிருக்கோம் ஓவல் ஷேப்பில். ஸோ மற்ற எட்ஜெலாம் மட்டும் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ சென்டரில் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த லீஃப் மாதிரி பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கேப் இருக்குல்ல, அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நடுவில் கூட நீங்கள் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் பீட் கொடுத்து நீங்கள் எண்ணாட் போட்டு லாக் போட்டுக்கலாம். ஸோ அப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் பீட் சுகர் பீட் கொடுத்து எண்ணாட் போட்டு லாக் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அவுட்டரும் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எட்ஜஸ்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த லோட்டஸ் வந்து அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்டர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு நைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து கிடிச்சிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் தான் பார்டர். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம இன்னும் இந்த ஒர்க்கை வந்து ஹெவியாக ஆக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பல்லக் டிசைனில் வந்து அந்த ஆர்ச் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஆர்ச் வந்து ஈஸியாக வரைகிறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. என்ன ஷேப் எத்தனை அந்த ஸ்டாண்ட் வேண்டுமோ அத்தனை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எனக்கு ஒரே ஸ்டாண்ட் வச்சு அந்த பல்லக் அந்த இது ஆர்ச் போதும். ஸோ உங்களுக்கு ஆர்ச் எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ட்ரா பண்ணிவிட்டு மடிச்சிக்கலாம். ஒன் சைடு நீங்கள் மடித்து பண்ணிங்கன்னா ஆஃப் சைடு மட்டும் நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டால் அனதர் ஆஃப் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுவும் வந்து பர்ஃபெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இங்கே ஒரு சைடை வரைஞ்சி இப்போ இதில் கொஞ்சம் கிராஸ் ஆச்சுன்னா அதுலேயும் கிராஸாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு சைடு அந்த ஒரு சைடு பண்ணும்போது அது மாறிச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் ஒரு பேப்பரை 2ஆக மடித்து அதில் ஷேப் வரைஞ்சி அதை அழகாக பென்சிலில் வரைஞ்சி அந்த ஷேப் ஓகேன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் அழகாக வந்துடுச்சு. ஸோ அது எங்கே வேணுமோ கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு பெருசாக இருக்குது, ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இதை கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதே சைஸ் போதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கம்மி பண்ணுறேன், அதில் கிளாத்தில் வைக்கும்போது பெருசாக இருந்துச்சு, அதனால் நான் கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சென்டர் லைன் எங்கேயோ அந்த இடத்துல வச்சு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சென்டர் லைன். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரஃபாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்ச்சை கரெக்டாக சென்டரில் வச்சு சென்டரில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நான் பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சிட்டு அந்த ஆர்ச் மேலேயே வந்து ரஃபாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ டாக் பண்ணிக்கோங்க அலையாத மாதிரி. ஸோ அவ்வளோதான், ஆர்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் நம்ம பார்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்ச் எது வரைக்கும் வேணுன்றதை இது பண்ணிக்கிட்டா, அதனால தான் ஆர்ச் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனில் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து எடுத்துக்கலாம். இன்னும் பார்டர் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இன்னும் லோட்டஸ் கிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நம்ம அந்த பார்டர் லைனை ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டுக்கு அப்புறம் பண்ணால் தான் வந்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லோட்டஸ் வந்து சிம்பிளாக இருக்குது, அதை கொஞ்சம் கிராண்டாக ஆக்கிறதுக்காக இந்த பக்கத்தில் லீஃபும் போட்டு எடுத்துக்கணும். ஸோ லீஃப் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, நம்ம அது மாதிரி க்ரீன் கலர் போட்டு எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து 4 mm பீட் கொடுத்துட்டு க்ரீன் கலர் ஜர்தோசி உங்களுக்கு எவ்வளோ நீட் வேணுமோ அவ்வளோ நீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு
ஸோ இது நல்லா லாக் போட்டதுக்கப்புறம் ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிக்கோங்க. அதே க்ரீன் கலர் ஜமிக்கியும் எடுத்துக்கோங்க. ஜமிக்கி வச்சுட்டு ஜர்தோசியில் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரி எத்தனை ரொட்டேட் வேணால் பண்ணலாம். ஸோ நான் வந்து 2 or 3 பண்ணுவேன். ஸோ அப்போ கொஞ்சம் நல்ல ஒரு லாக் மாதிரி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த 2 சைடுமே வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதே மாதிரி சென்டர்லேயும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு லீஃப் போட்டு பாருங்கள், அதே மாதிரி தான் இதுவும் வரணும். ஸோ நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அதனால் நான் ஒரு இது போட்டுட்டு நல்லா வந்ததுன்னா தான் உங்கள் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிப்பேன். ஸோ அது நல்லா இல்லைன்னா அந்த டிசைனை வந்து பிரிச்சுட்டு வேறு டிசைன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கணும். ஸோ முடிச்சாச்சு. லாக் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த சுற்றி அவுட்டர் ஒர்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா த்ரெட்டு நிறையா இருக்குது, அதையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, இது ஃபுல்லாக வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பிங்க் வந்து கொடுத்தாச்சு. க்ரீனில் வந்து அங்கங்கே வந்து ஒரு இது மாதிரி நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். ஜமிக்கியும் சுகர் பீடும் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த சுகர் பீட் கூட க்ரீன் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் க்ரீன் கலரே யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கா சொல்லிட்டு நான் க்ரீன் அண்ட் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வேணுமோ ஒரு ஜமிக்கி சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு வாட்டர் ஃபில்லிங் மாதிரி, அது ஒரு ஃபில்லிங்கில் இந்த ப்ளவுஸ் பார்க்க அந்த பார்டர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த டிசைன் வந்து போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ க்ரீன் கலர் ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வேணுமோ நெருக்கமாக வேணும்னா நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. இடையே வேணுமா இடையே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த லோட்டஸை வந்து ஹெவி ஆக்கிறதுக்காக கோல்டு கலர் ஜர்தோசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு ஜமிக்கி வச்சு அந்த நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, நம்ம கோலெல்லாம் வரைஞ்சோன்னா அந்த இடத்துல ஷேட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து அழகாக இருக்கும்ல, அதே மாதிரி ஷேடிங் மாதிரி நம்ம இதை கொடுக்க போகிறோம். ஸோ ஜர்தோசி, சுகர் பீட், ஜமிக்கி இதை வச்சு இந்த 3 ஷேட் வந்து கொடுத்துக்கணும். ஸோ நம்ம கோலம் போடுற மாதிரியே தான் இதுவும் போட்டிருக்கோம். ஸோ ஏன் நான் சுகர் பீட் கொடுத்தேன்னா, ஒன்று நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டால் அந்த இடத்துல ஜமிக்கி வந்து நிற்கும். நம்ம ஜர்தோசியில் ஜமிக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஜமிக்கியோட ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ஓட்டை வழியாக அது வந்து மேலே வந்துடும். ஸோ நம்ம மேலே போட்டிருக்க ஜர்தோசி கீழே வந்துடும், அந்த ஓட்டைக்குள்ளே உள்ளே பூந்து. அதனால அதுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக ஒரு சுகர் பீடு வச்சுருக்கோம். இல்லை உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வேணுனாலும் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சுகர் பீட் கொடுத்து அதுக்கப்புறம் ஜமிக்கி வச்சு பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஸோ அந்த ஜமிக்கி நிற்கிறதுக்காக தான் நம்ம சுகர் பீட் கொடுக்குறோம். நீங்கள் வேணால் சுகர் பீட் கொடுக்காம ஜமிக்கி கொடுத்து பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்ணுறோன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பார்டர் வந்து ஹெவியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்க்கவே நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்டர். நெக்ஸ்ட்டு மேலே வந்து நம்ம நெக்ஸ்ட் போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு லைன் வந்து ஒயிட் பீடும் சுகர் பீடும் சேர்ந்து ஒரு லைன் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த பார்டரை ஹைலைட்டிங்காக தூக்கி காட்டுறதுக்கு கீழேயும் மேலேயும் வந்து டார்க்காக இருந்தால் தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கீழே ரன்னிங் ஸ்டோன் யூஸ் பண்ணிட்டோம், மேலேயும் அதேமாதிரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணால் தான் இந்த பார்டர் ஹைலைட்டிங்காக இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம சுகர் பீடே 4 mm பீடே யூஸ் பண்ணோன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. வேணும்னா நீங்கள் ரன்னிங் ஸ்டோனையும் அகெயின் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் பீடும் சுகர் பீடும் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு
சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பார்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ என்ன தான் பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் அது வந்து ரொம்ப மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஷேப் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் அது வந்து பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக 4mm பீடு, சுகர் பீடில் ஃப்ளவர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் எண்ணாட்டே போடாமல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். ஒரு 4mm பீட் சுற்றி ஃப்ளவர் மாதிரி சுகர் பீடில் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதேமாரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் 4mm பீட். இந்த சுகர் பீட் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி லோட் பண்ணுறதுக்கான என்ன ஸ்பேஸோ அதை மட்டும் கொடுத்துட்டு சுகர் பீடில் அதே மாதிரி செமி ஃப்ளவர் மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் வரக்கூடாது, பாதி மட்டும் வந்ததுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒரு ஹேங்கிங்ஸ் தொங்குற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 4mm பீட் சுகர் பீட் வச்சு இது போட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். ஸோ எண்ணாட்டும் போடலாம், கண்டினியூஸாகவும் பண்ணலாம். ஸோ நான் ஒரு இதுக்கு எண்ணாட் போடுறேன், ஒரு இதுக்கு கண்டினியூஸாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி பண்ணும்போது 2 ஸ்டிச்சும் ஒரே டைம்லேயே இப்போ வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் இது வந்து கண்டினியூஸாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். 4mm பீட் லோட் பண்ணிட்டு சுகர் பீடில் சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அங்கே ஒரு லாக், அதுக்கப்புறம் சுகர் பீட் 4mm பீட் கொடுத்துக்கோங்க. சுகர் பீட் 4mm பீட் கொடுத்து லாக் போட்டு அதேமாரி அடுத்த ஃப்ளவருக்கு போயிடணும். ஸோ இப்போ வந்து எண்ணாட்டே போட தேவையில்லை. ஸோ ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக வந்து இந்த டிசைன் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ போடும்போது டைம் வந்து நல்லா சேவ் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஸ்பீட் நல்லா வந்துடும். ஒரு வாட்டி எண்ணாட் போடும்போது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதுக்காக நான் இது போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ச்சில் வந்து ஃபுல்லாக வந்து சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஷேப்லாம் வந்து ஆர்ச்சில் அந்த ஷேப்லாம் வந்து கரெக்டாக பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து டாப்பில் போட்டு அதுலேருந்து உள்ளே கொண்டு வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ சுகர் பீட் கொடுத்தோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங் ஸ்டோன் வந்து கட் பண்ணி எடுத்து அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ ஷேப் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற இதுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சுகர் பீட் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டோனில் ஒரு லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். அதுலேயுமே வந்து எட்ஜஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு லைன் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி பண்ணி ஸோ இதுலேருந்து ஒரு லைன் வந்து எடுத்து அதுக்கு முன்னாடி அந்த ரன்னிங் ஸ்டோனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சு இந்த சுகர் பீடை ரன்னிங் ஸ்டோனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனாலும் அப்படியே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கார்னர்லேருந்து இந்த சைடு வச்சு அது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஷேப் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வந்து ஒயிட் பீடும் சுகர் பீடும் சேர்த்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்னென்ன பீட்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒயிட் பீடும் சுகர் பீடும் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க, அது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா எடுத்து காமிக்கும் இந்த டிசைனை. ஸோ நீங்கள் எந்த டிசைன் வேணால் போடுங்க, அதில் வந்து ஒயிட் பீடும் சுகர் பீடும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அது அந்த லைன் ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜுக்கிட்ட மட்டும் ஸ்லோவாக பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அது ஃபுல்லாக ஒரு லைன் கொடுத்து எடுத்துக்கோங்க.
இந்த எட்ஜு கிட்ட நல்லா பாருங்கள். ஸோ நான் அதை வந்து இப்போ கிட்ட வச்சு காமிக்கிறேன். ஸோ எட்ஜு கிட்ட எக்ஸ்ட்ராவாக மேலே போட்டுட்டு திரும்பி ஒரு லாக் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு வந்து திருப்பணும். ஸோ நீங்கள் அப்படியே திருப்பிட்டிங்கன்னா அந்த எட்ஜு பர்ஃபெக்டாக ஷார்ப்பாக வராது. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அகெயின் 4 mm பீடு வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஆர்ச் வந்து நம்ம போட்டாச்சு. இன்னும் உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேஸிங். சென்டரில் என்ன மோட்டிவ் வேணுமோ நீங்கள் அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து விநாயகர் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ட்ரேஸிங் வீடியோ வேறு வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து நான் ஃபோனில் வச்சு தான் ட்ரேஸ் பண்ணேன். நீங்கள் அழகாக இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பார்ட்டாக வந்து த்ரெட் ஒர்க் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, இது எல்லாமே வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் தான் வந்து ஃபுல்லாக போட்டு லோட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ கீழே வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் நான் பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். மேலே வந்து க்ரீன் அண்ட் பிங்க் இந்த காம்பினேஷனில் தான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ செயின் ஸ்டிச் குட்டி குட்டியாக வந்து நீங்கள் அதே அந்த எந்த சைடு ஆரம்பிக்கிறீங்களோ அதே சைட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரியே எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே போட்டுடணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். செயின் ஸ்டிச் ஃபுல்லாகவே கொடுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்டர் அவுட்லைன்லாம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த இது ஃபுல்லாக மறைஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாகவே. ஸோ இந்த ட்ரெஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து இந்த சுகர் பீடில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னவோ நீங்கள் அதை கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அது பார்டர் தெரியறதுக்காக ஒரு லைன் ஜரி லைன் கொடுத்துட்டு காதுக்கு வந்து இன்னர் உள்ளே வந்து கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும்ல, அதனால நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அவுட்டர் பாடி ஃபுல்லாக வந்து ஃபேஸ் கலர் அந்த சாண்டல் மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவுட்லைன் வந்து சுகர் பீடில் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கால் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே கிரீடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரன்னிங் ஸ்டோனும் சுகர் பீடும் வச்சு நான் வந்து கிரீடம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கண்ணு வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து ஹைலைட் பண்ணி காமிங்க. ஷூ வந்து ஜர்தோசில் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு விநாயகரை. ஸோ இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறதுனால நான் இதை வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இது மட்டும் தனியாக வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது மட்டும் தனியாக வீடியோ போடலாம். கண்ணுமே வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கையில் வந்து தாமரைப்பூ வந்து கொடுத்தாச்சு. ஸோ தாமரை வந்து ஸ்டோன் ஒர்க் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த விநாயகர் வந்து நல்லா அட்ராக்டிவாக எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக இது சுற்றி வந்து நம்ம பிங்க் கலரில் பானி ஸ்டிச் வந்து பண்ணிக்க போகிறோம், வாட்டர் ஃபில்லிங். ஸோ பானி ஸ்டிச் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ பானி ஸ்டிச்சுமே எப்படி பண்ணணுன்றதில் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டி நம்ம பானி ஸ்டிச் மேலே பண்ணணும், அடுத்தது கீழே பண்ணணும், மேலே பண்ணணும் கீழே பண்ணணும், இதே மாதிரி தான் வந்து ரொட்டேஷனில் ஃபுல்லாக போயிட்டே இருக்கணும். ஸோ நம்ம மேலே பண்ணிவிட்டு மேலேயே போயிட்டே இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஒரு இது மேலே கீழே அப்படி இப்படி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ஃபுல் இடமும் கவர் ஆகிற மாதிரி தான் வந்து பானி ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் பண்ண உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பானி ஸ்டிச் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக ஆகிடும். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் பட்டிருக்கேன், இன்னும் நெருக்கமாக கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜமிக்கி ஒர்க் பண்ண போகிறோன்றதுனால இந்த எல்லோ அந்த ஆரஞ்சு கலர் கிளாத்தே தெரியாத அளவுக்கு நம்ம பிங்க் கலரில்
போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் அது மாதிரி எதுவும் போடலை. ஸோ பானி ஸ்டிச் ஃபுல்லாக வந்து உள்ளே ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ என் நாட் போட்டு லாக் போட்டுட்டு அடுத்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ வந்து விநாயகர் நல்லா தெரிகிறாரு பாருங்கள். ஸோ இன்னமும் சிம்பிளாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஜமிக்கி ஒர்க் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம உள்ளேயும் வந்து க்ரீன் கலர் கொடுத்தா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக தெரியாது. அதனால் கோல்டு கலர் ஜமிக்கி, கோல்டு கலர் சுகர் பீடில் ஃபுல்லாக வந்து எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கே கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நெருக்கி வேண்டாம், கொஞ்சம் இடையே கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஜமிக்கி ஒர்க் பண்ணும்போது நம்ம நார்மல் நீடில் தான் பண்ணணும். ஸோ ஒரு ஜமிக்கி ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த சுகர் பீடை தள்ளிட்டு அது கீழே வந்து கொடுத்திங்கன்னா அது ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஸோ நீங்கள் நல்லா டைட்டாக இழுத்து பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த த்ரெட்டில் பண்ணுற ஊசி நூலில் நம்ம பண்ணும்போது லூஸ் ஆகிடும் சம்டைம்ஸ். அதனால் நீங்கள் நல்லா இதை டைட்டாக பண்ணணும். அடிக்கடிக்கு வந்து நார்மல் நீடில் பண்ணணும்னா லாக் போட்டுக்கிட்டே பண்ணணும். ஒரு இடத்துலையும் வந்து லாக் போடணும். நல்லா டைட்டாக இழுத்து பண்ணணும், லாக் போடணும். அப்போ தான் வந்து லூஸ் ஆகாது. ஸோ நம்ம கையை வச்சு இது மாதிரி ஷேக் பண்ணுனா அந்த ஜமிக்கி, ஜர்தோசி எந்த ஒர்க்குமே வந்து லூஸ் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம டைட்டாக பண்ணணும். ஸோ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஸோ சென்டர் பார்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அவுட்டர் பார்ட் நம்ம போகலாம். ஸோ விநாயகர் நீட்டாக ரெடி ஆகிட்டாரு. ஸோ அவுட்டர் பார்ட் வந்து ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, 4mm பீட் ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நார்மல் ஃப்ளவர் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதில் பண்ணிவிட்டு ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இது பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ளவர் பண்ணுவோம் இல்லையா சுகர் பீடில், அதே மாதிரி 4mm பீடு எடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு 4mm பீட், அதுக்கப்புறம் சுற்றி 5 4mm பீட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஜர்தோசியில் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இது மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் ஊசி நூலில் கூட ஸ்டிச் பண்ணலாம். ஆரி நீடிலில் பண்ண முடியலன்னா. ஸோ நான் ஆரி நீடிலே வந்து கண்டினியூஸ் பண்ணுறேன். இது மாதிரி எல்லாத்துக்கும் என்ன போடணும்னு இல்லை, இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அவுட்லைன் நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஜிக்ஸாக்கு அங்கங்கே ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக வந்து பிங்க் கலரில் ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி ஜர்தோசி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெருசாக கட் பண்ணி ஒரே டைமில் பண்ணும்போது எங்கேயாவது நூல் த்ரெட் ஆகி விட்டுட்டோன்னா ஸோ அது திருப்பி அந்த நூலை எடுக்க முடியாது. அந்த ஜர்தோசி தச்சது எல்லாத்தையும் பிரித்து எடுத்தால் தான் வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து ஜர்தோசியில் இருக்கணும். அப்போ வந்து இந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு கோல்டாகவும் இருக்காது, பிங்க்காகவும் இருக்காது. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி கோல்டு பிங்க்கு க்ரீன் 3 கலர் காம்பினேஷன்லேயும் வந்து நீட்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ஒயிட்டு கோல்டு இப்போ வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம். ஸோ கலர் காம்பினேஷன் தான் வந்து நீங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ எண்ணாட் போட்டு லாக் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக்காக வந்து பண்ணி எடுத்துக்கணும்.
ஸோ எங்கெங்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கங்கே நீங்கள் பண்ணி எடுத்துக்கிட்டால் இதுவே வந்து ஒரு நீட் லுக்கில் இருக்கும். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து. ஸோ இதேமாதிரி ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கோங்க. நான் ஒன் சைடு வந்து கொடுத்துருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஃப்ளவர் மட்டுமே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அங்கங்கே சுகர் பீட் கொடுத்துட்டாலே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் க்ரீன் கலரும் வந்து பண்ணணுன்றதுனால க்ரீன் கலரில் லீஃப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுவே வந்து பார்க்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இதோடையும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு க்ரீன் கலரும் வேணும்னா க்ரீன் கலரும் நீங்கள் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து க்ரீன் கலரும் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேப் எல்லாத்துலேயும் சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ ப்ரைடல் ப்ளவுஸ்னால் கிராண்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ சுகர் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டோன் இருக்குது இல்லையா, அது மாதிரி தனியாக சிங்கிள் ஸ்டோனாகவும் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 4 mm பீட் சுகர் பீடு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே வந்து 3 வந்து லீஃப் மாதிரி ஜர்தோசியில் வந்து நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். கோல்டு கலர் ஜமிக்கி கொடுத்துக்கோங்க. அதுவும் க்ரீன் கலர் கொடுத்துட்டா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதனால் கோல்டு கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு கோல்டு கலர் ஜமிக்கி எடுத்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுடுங்க. வச்சுட்டு ஜர்தோசியில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுட்டு ஒரு சின்ன 2 ரோல் சுற்றிட்டு இந்த மாதிரி கை வச்சுட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதே மாதிரி நீங்கள் த்ரெட்டில் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி 3 சைடும் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது அவ்வளோதான். பார்க்க எப்படி இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ நான் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எங்கெங்கே வேணும் இது மாதிரி நான் வந்து நெருக்கி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இடையே வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக சுகர் பீட் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நார்மல் ஊசி நூலால் அங்கங்கே நெருக்கமாக வந்து சுகர் பீடு வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இது பார்க்க நம்ம ஒர்க் வந்து சிம்பிளாக இருந்தாலும் இந்த ப்ளவுஸை போடும்போது ரொம்பவே ஹெவியாக கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலர்லேயே நான் வந்து ஹேங்கிங்ஸும் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ ஹேங்கிங்ஸோட வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கீழே ஹேங்கிங்ஸ், பார்டர், அதுக்கப்புறம் ஆர்ச்சில் விநாயகர், சுற்றி ஃப்ளவர் லீஃப் ஃபுல்லாக வந்து லோட் பண்ண சுகர் பீட் ஃபுல்லாக வச்சு ஹெவியாக இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாமே கவர் ஆகிடுச்சு பாருங்கள். பானை ஸ்டிச்சு, ஜமிக்கி ஒர்க்கு, சுகர் பீடு, ஸ்டோன் ஒர்க்கு, எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு ப்ளவுஸ்லேயே வந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோன்றதுனால இதனால இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து எல்லாமே வந்து சாமியாகவே வந்து பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து விநாயகர், நெக்ஸ்ட்டு வந்து முருகர், பேக் நெக்குக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாமி வந்து பண்ண போகிறோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.